இது ஸ்டோரி ஏரியா. வாங்க கதை கேட்கலாம். நிமி என்ற ஒரு சிறந்த அரசன் வாழ்ந்து வந்தான். அரசன் வசிஷ்ட முனிவர் தலைமையில் ஒரு யாகம் செய்வதற்காக வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார். ஆனால் வசிஷ்ட முனிவருக்கோ அதே தினத்தில் இந்திரன் நடத்தும் யாகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் யாகத்தை தொடங்கு, இந்த யாகத்தை முடித்து விட்டு வருகிறேன் என்றார் முனிவர். அரசரும் கௌதம முனிவரை வைத்து யாகத்தை தொடங்கினார். அங்கேதான் விதி விளையாடியது. வசிஷ்ட முனிவர் வருவதற்கு முன்னே யாகம் முடிவடைந்தது. இதனால் கோபமடைந்த வசிஷ்டர், நீ என்னிடம் நேரத்தை கூற மறந்துவிட்டாய். எப்படி ஒரு சிறந்த அரசன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்க முடியும் என்றார். தவறை உணர்ந்த நிமி அரசனும், நான் இனி உயிர் வாழ விரும்பவில்லை, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் இருக்கிறது என்றார். அது, நான் இறந்த பின் கண் இமையாக இந்த உலகத்தை காண வேண்டும் என்றார். அதற்கு வசிஷ்டரும் அரசனை கண் இமையாக மாற்றினார். சமஸ்கிருதத்தில் கண் இமையின் பெயர் நிமி ஆகும். தமிழிலும் நாம் நேரத்தில் நிமிடம் என்றே கூறுகிறோம். இது போல நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா? அப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.